வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று மைதானத்தில் நாம் வெந்நீர் குளியல் பற்றி பேசப் போகிறோம். அடிக்கடி நாங்கள் யூடியூபில் பல வீடியோக்களை பார்க்கிறோம். அங்கு காட்சிப்படுத்தப்படுவது என்னவென்றால், நீங்கள் சிறுநீரக நோயாளியை நீரில் படுக்க விட வேண்டும். நீரின் சிகிச்சை 40 டிகிரி வெப்பநிலை இருக்க வேண்டும். அதனால் சிறுநீரகம் சரியாகிவிடும். இப்படி நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இல்லையா? டயாலிசிஸ் மையம் தேவையில்லை. நாங்கள் வீட்டில் ஒரு குளியல் தொட்டி வாங்கி அதில் நீர் நிரப்பி ஒரு வெப்பமானி பொருத்தி 40 டிகிரி வெப்பநிலை வைத்துக்கொண்டு எங்கள் சிறுநீரக பிரச்சனை முடிந்துவிடும். இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்தீர்களா? நாங்கள் 40 டிகிரி வெப்பநிலையில் உட்கார்ந்தால் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதில் என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை பற்றி நீங்கள் சிறுநீரகத்திற்கு வெந்நீரில் உட்கார்ந்தால் முதலில் அடிப்படை இயற்பியலுடன் தொடங்குவோம். உடலில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை பற்றி. நாம் உடலை ஒரு உயர் வெப்பநிலையில் வைத்தால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உடலில் வெப்பம் உருவாகும் போது அல்லது வெப்பமான பகுதிகளுக்கு சென்றால் உடலிலிருந்து நிறைய வியர்வை வெளியேறும். எனவே நான் 40 டிகிரி வெப்பநிலையில் உட்கார்ந்தால் என் உடலிலிருந்து நீர் வெளியேறும், வியர்வை வெளியேறும். இப்போது நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம், உடலிலிருந்து அழுக்கு சில வழிகளில் வெளியேற்றப்படலாம். மூத்திரம் வழியாக, மலம் வழியாக, மூச்சு வழியாக மற்றும் வியர்வை வழியாக. அப்படி இருக்க சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது, சிறுநீரகம் குறைவாக செயல்படும் போது உடலில் அழுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நோயாளிக்கு நாம் நிறைய வியர்வை வெளியேற்ற செய்வோம் என்றால் என்ன நன்மை கிடைக்கும்? மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், உடலிலிருந்து உப்பு வெளியேற தொடங்குகிறது. ஏனெனில் நமது மூத்திரமும் உப்பாகவே இருக்கும், நமது வியர்வையும் உப்பாகவே இருக்கும். ஆகையால் நாம் சூடான நீரில் அமர்ந்தால் வியர்வை வெளியேற்றினால் உடலிலிருந்து உப்பு வெளியேறுகிறது. இதனால் நமக்கு ஒரு மாற்றம் தெரிகிறது. அதாவது இரத்த அழுத்தம் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்க தொடங்குகிறது. இப்போது வியர்வை வெளியேறுகிறது, உப்பு வெளியேறுகிறது. அதோடு இன்னொரு விஷயமும் வெளியேறுகிறது, அது தண்ணீர். பிலிப், உடலில் தண்ணீர் சேர்ந்து இருந்தால் அதுவும் வெளியேறுகிறது. அதனால் திரவத்தின் அளவு குறைந்து விடுகிறது. இந்த 2 பெரிய மாற்றங்களை காணலாம். ஆனால் இது முழு நாளும் நீடிக்குமா? பதில் இல்ல. நோயாளி உணவு சாப்பிட்டால் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அது வியர்வை வழியாக வெளியேறிய உப்பை உணவு வழியாக உடலில் மீண்டும் சேர்க்கும். அதனால் பிபி குறைந்தது. வியர்வை வெளியேற்றுவதால் உணவு சாப்பிட்டு மீண்டும் அதிகரிக்கும். முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, நீங்கள் வெளியேற்றிய தண்ணீர் கடினமாக 1 லிட்டர் வெளியேற்ற முடியும். உடலிலிருந்து தண்ணீர் வெளியேற்றியுள்ளீர்கள் அல்லது நம்முடைய உப்பை வெளியேற்றியுள்ளீர்கள். அடுத்த 4 மணி நேரத்தில் அது மீண்டும் அதே இடத்திற்கு சென்று சேர்கிறது. மற்றும் முடிவு என்னவென்றால், பிபி குறைந்தது, மீண்டும் வீக்கம் குறைந்தது. 4 மணி நேரத்தில் மீண்டும் நோயாளி. என்ன நடக்கிறது எனக்கு என்று கவலைப்படுகிறார். நான் வெளியேற்றுகிறேன், மீண்டும் என் உடலில் நிரம்புகிறது. முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, இதில் எங்கள் உடல் பலவீனமாக ஆரம்பிக்கிறது. ஏனெனில் எங்கள் உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நோயாளியின் பசி குறைய ஆரம்பிக்கிறது. பசி குறைவாக இருக்கும். ஏனெனில் முழு உடலும் இவ்வளவு சூடாக 40 டிகிரியில் இருக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் உணவு சாப்பிடவே மாட்டீர்கள். அதற்கு பிறகும் எப்போதும் உடலில் எனது வயிறு நிறைந்தது போல அல்லது ஒரு கூட்டம் போன்ற உணர்வு வர ஆரம்பிக்கிறது, சூட்டத்தின் காரணமாக. இப்போது பிரச்சனை என்னவென்றால், நோயாளி உணவு சாப்பிடுவதையும் குறைத்து விட்டார். நோயாளிக்கு பலவீனம் வர ஆரம்பித்து விட்டது. அதனால எங்கள் பிரச்சனை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, உங்கள் தோல், உங்கள் திறமை, இதன் உள்ளே எதுவும் செல்ல முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து எல்லாம் வெளியே வர முடியும். நீங்கள் வியர்வை வெளியேற்றுகிறீர்கள், அது வெளியே வருகிறது. காலையில் வெந்நீர், குளிர்ந்த நீரில் குளிக்கிறீர்கள். ஒருபோதும் நீர் உடலுக்குள் சென்று விட்டது, எடை அதிகரித்து விட்டது. நீங்கள் குளிக்க சென்றீர்கள், எடை 70 கிலோவாக இருந்தது. வெளியே உங்கள் எடை அதிகரித்து விட்டது, 71 கிலோ. எப்போதும் ஆகவில்லை. அப்படி ஏன் ஆகவில்லை? ஏனெனில் தோல் என்பது ஒரு வழி பாதையாகும். அதிலிருந்து பொருட்கள் வெளியே வர முடியும், உள்ளே இல்லை. இப்போது நான் உங்களுடன் இந்த விஷயத்தை ஏன் பேசுகிறேன்? இது அவசியமாகிறது. ஏனெனில் நீர் உள்ளே செல்லவில்லை என்றால் நீரில் சேர்க்கப்பட்ட எந்த மருந்தும் உடலுக்குள் நுழைய முடியாது. ஏனெனில் தோல் அதை அனுமதிக்காது. ஆகையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் சூடான நீரில் அமர்ந்தால்
அது உங்களுக்கு மிகவும் குறுகிய நேரத்தில், மிகவும் தற்காலிகமாக, சிறிய சிறிய அறிகுறிகளில் நிம்மதி அளிக்கிறது. இப்போது நாம் வியர்வையை வெளியேற்றும்போது, எந்த விதத்திலும் சூடான நீரில் அமர்ந்து, சூடான அறையில் அமர்ந்து, சோனா பாத் எடுத்து, வியர்வையுடன் அழுக்கு கூட வெளியேறுகிறது. அதில் இன்னொன்று உள்ளது. அது யூரியா. அ யூரியா என்பது நம் கல்லீரல் உருவாக்குவது. நாம் ஏதாவது உணவு சாப்பிடும்போது, அந்த உணவு கல்லீரலுக்கு சென்று விடுகிறது. உணவு சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்படும் போது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக யூரியா வெளியேறிக் கொண்டே இருக்கும். இப்போது வியர்வையின் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், நம் வியர்வையில் நாம் சிறுநீருடன் ஒப்பிடும்போது 50 மடங்கு அதிகமான யூரியா வெளியேறுகிறது. அதாவது நான் 10 ml சிறுநீர் எடுத்து, 10 ml வியர்வை எடுத்து, அதை ஆய்வகத்திற்கு கொடுத்தால், நாம் பரிசோதனை செய்யும்போது பார்க்கலாம். இதில் 50 மடங்கு அதிகமான யூரியா வெளியேறி இருக்கும். ஆனால் கிரேட்மேன் 0 மதிப்பீடு ஒருபோதும் குறையாது. இதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஏன்? ஏனெனில் நம் யூரியா வெளியேற முடியும் மற்றும் இதனால் தான் நம் வியர்வை துர்நாற்றமாக இருக்கும். இல்லையா? சிறுநீரில் யூரியாவும் வெளியேறுகிறது மற்றும் கிரேட்டனின் பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள். என் சிறுநீரகம் 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்கும். வியர்வையில் ஒரு நாளில் 1 மணி நேரம் வெளியேற்ற முடியும் அல்லது 2 மணி நேரம் வெளியேற்ற முடியும். மற்ற 22 மணி நேரம் எதுவும் நடக்கவில்லை. சரி, ஆனால் என் சிறுநீரகம் குறைவாகவே வேலை செய்கிறது, ஆமை போல. ஆனால் அது 24 மணி நேரமும் வேலை செய்கிறது. வியர்வையால் நான் வெளியேற்றினால் 1 மணி நேரம் கடினமாக வெளியேற்ற முடிகிறது. அப்படியானால் நான் நாளின் முடிவில் பேசினால், யார் அதிக யூரியாவை உடலில் இருந்து வெளியேற்றியது என்று பதில் என்ன ஆகும்? ஆமை வெல்லுமா அல்லது முயல்? ஆமை வெல்லுமா? ஏனெனில் அது மெதுவாக சென்றது, ஆனால் அது நீண்ட விளையாட்டை விளையாடியது. வியர்வையில் நம்ம வெளியேறிய போது யூரியாவை அதிகமாக வெளியேற்றினோம், ஆனால் குறைந்த நேரம் வெளியேற்றினோம். அப்படியானால் நாம் கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால், நாம் வியர்வையை வெளியேற்றுவதற்கான முறைகளை தேடிக்கொண்டிருப்பது மிகவும் தற்காலிகமானது, மிகவும் அதிகமாக தற்காலிகமானது. உங்கள் அறிகுறிகளில் நிம்மதி கிடைக்கும், ஆனால் அது நிரந்தரமல்ல. உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படத்தான் செய்யும். ஏன்? இதில் நீங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தவில்லை, சர்க்கரையையும் கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் வியர்வையை வெளியேற்றினீர்கள், இரத்த அழுத்தத்தை சரிபார்த்தீர்கள். அது மேம்பட்டதா? உங்கள் இரத்த அழுத்தம் 24 மணி நேரமும் சரியாக இருக்கிறதா? முதல் கேள்வி. உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? இவற்றில் எதற்கும் பதில் இல்லை என்றால், அப்படியானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது, சர்க்கரை அதிகரிக்கும் போது சிறுநீரகத்திற்கு சேதம், இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரையையும் கட்டுப்படுத்த வேண்டும். உடலில் சக்தியை பராமரிக்கும் போது உடல் பலவீனமாகி வருகிறதா? குறைவாக உணவு சாப்பிடுகிறீர்களா? சக்தி இல்லாத உணவை சாப்பிடுகிறீர்களா? உடலில் பலவீனம் ஏற்படுகிறதா? யோசிக்க. உடல் பலவீனமாகி வரும்போது சிறுநீரகமும் பலவீனமாகி வருகிறதா என்று யோசிக்க. கிரியேட்டினின் 2 புள்ளி கீழே சென்றாலும் அது அங்கே நிலைத்திருக்க முடியாது. ஏனெனில் சிறுநீரகம் சரியாகவில்லை. சிறுநீரகம் சரியாகும் வரை உங்கள் கிரியேட்டினின் நிலை நிலைத்திருக்காது. அது கீழே சென்று மீண்டும் வருவதை நீங்கள் காண்பீர்கள். அதிக ஆகாது. ஒரு மாதத்தில் பாருங்கள், 15 நாட்களில் நிலை குறைந்திருப்பதை காணலாம். அடுத்த 15 நாட்களுக்கு நீங்கள் நிலையை சரிபார்ப்பீர்கள், உயர்ந்த நிலையை காணலாம். ஏனெனில் நாங்கள் எங்கள் 24 மணி நேரம் 300 65 நாட்கள் நிறுத்தாமல் வேலை செய்யும் முறைமையை வைத்திருக்கிறோம். எங்கள் சிறுநீரகங்களை நாம் புறக்கணித்து விட்டோம். சுருக்க வழிகளை தேடுவதில் சுருக்க வழிகள் கெடுவதில்லை. ஆனால் உங்களுக்கு சரியான வழி என்னவோ அதை பிடித்து வைத்திருக்க வேண்டும். உங்கள் சிறுநீரகத்தில் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். சிறுநீரகத்தை பாதிக்கும் காரணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதனால் உங்கள் சிறுநீரகம் தொடரும். நீங்கள் எந்த ஒரு சிகிச்சை எடுத்தாலும் சிறுநீரகத்தை புறக்கணித்து இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை அதிகரித்து விட்டீர்கள். நீங்கள் மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது வேலை செய்யவில்லை. இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வரவில்லை. எந்த காரணம்? உங்கள் சிறுநீரகம் தினமும் பாதிக்கப்படுகிறது. தினமும் பாதிப்புகள் சேர்ந்து சில மாதங்களில் உங்கள் சிறுநீரகத்தை முழுமையாக சேதப்படுத்திவிடும். ஆகவே உங்கள் உடலை முதலில் புரிந்து கொள்வது அவசியம். பின்னர் நோயை புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் உடல் சிறப்பாக செயல்படும் மற்றும் உங்கள் சிறுநீரகம் சிறப்பாக செயல்படும் ஒரு பாதையை உருவாக்க வேண்டும். அதனால் அறிவு என்பது மிகப்பெரிய மருந்தாகும்.
ஆகவே இன்று உங்கள் உடலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று உங்கள் சிறுநீரகத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் நோயை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பின்னர் நீங்கள் செய்யும் வேலை சரியா அல்லது தவறா என்று யோசிக்கவும். இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனினும் உங்கள் மனதில் சிறிதளவு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து சந்திக்கலாம், டாக்டர்களுடன் பேசலாம். இதனுடன் நான் உங்களை அனைவரையும் விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.